Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக ரோப்ளாக்ஸே விளையாடி வீடியோ போட்டுட்ருந்தேன். அதோட கிராஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். அதான் இன்றைக்கி ஒரு ஹை கிராஃபிக்ஸ் கேம் விளாட்லாம் அப்படின்னு ஒருத்தருக்கேன். ஸோ இந்த கேமோட நேம் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த எண்டு வரையும் வந்தோன்னா இதுக்கப்புறம் அங்கே ரோடே இல்லை, க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, அப்போது ஸ்பா சென்டர். சரி, அப்போ நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். காய்ஸ், இந்த பக்கமும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதான் நம்மளோட ஷாப்பு. இது எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, டெமோ மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நான் விளாடிட்டு இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். முன்னாடியே சொல்லிடுறேன், நான் இதில் எது சேஞ்ச் பண்ண போனாலும் சரி, எதானு வாங்க போனாலும் இல்லை எக்ஸ்ட்ரா எதானு புதுசாக எதானு பார்க்கலான்னு போனாலுமே விஷ்லிஸ்ட்டில் வைங்க, இல்லைன்னா அந்த கேமை வாங்குங்க அப்படின்னுது. அதாவது மெயின் கேமாக ஒன்று இருக்கும்ல, அதை வாங்குங்கன்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு இது டெமோவாக தான் இருக்கும். ஸோ நான் இதை பிசியில் ஸ்டீம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டுருக்கேன். மேபி இது ஃபோனில் அவைலபிளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ என்ன வாங்க போகிறோன்னா, கடைக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும். ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா $100 ஏதோ இருக்குது. எல்லாத்தையும் வாங்கினா ரேட் அதிகமாக வருது, அதனால் கொஞ்சம் கம்மியான ரேட்டாக பொருளை வாங்கி போடலாம். ஸோ இதை பர்ச்சேஸ்ன்னு கொடுத்தா நம்ம கடை முன்னாடி பாக்ஸாக நிற்குவேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஷெல்ஃப் எனக்கு என்னவோ இடைஞ்சலாக இருக்குது, வழியிலே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ப்ளேஸை மாற்றி வச்சிடலாம். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி இங்கே செட்டில் பண்ணு. அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இதையும் அந்த இடத்துல வச்சிடலாம். கேமுக்கு புதுசுனால என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் அ மினிட். ஸ்விட்ச் ஆன் பண்ண முடியுது காய்ஸ், சூப்பராக இருக்குது. சரி, நம்ம போய் பாக்ஸ் எடுப்போம். இதுதான் நம்ம ஆர்டர் போட்ட பாக்ஸ். இதிலேருந்து நம்ம எல்லா பொருளையும் வெளியே எடுத்து இந்த ரேக்கில் அடுக்கணும். ஓகே, கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேட்டு கஸ்டமர் தான் வரணும். வராங்களா பார்ப்போம். கைஸ், ரொம்ப நேரமாக சுற்றி பார்க்குறேன், கஸ்டமரே வரல, என்னன்னே தெரியல. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் ஏன் கஸ்டமர் வரலன்னா, நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணலாம், அதனால தான் வரல. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது கீழே மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்குல, அதோட அதிகமாகவும் வைக்கலாம், கம்மியாகவும் வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வைக்கிறனால கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இல்லைனா கொஞ்சம் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிகமாக வச்சுருவேன். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ண உடனே கஸ்டமர் வராங்களே, ஸோ இது நம்ம மிஸ்டேக் தான்.
ஓகே வாங்க சார், என்ன வேணும் எடுத்துக்கோங்க. என்ன எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாவ், கையில் பேக்கே கொண்டாடாமல் பேக் திடீர்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி கேமில் இதுதான் ஒரு காமெடியாக இருக்கும். ஓகே, நம்ம பில் கவுண்டரில் போய் பில் போடலாம். என்ன பண்ணணும்? எங்கே இருக்குது சேஞ்ச்? எப்படி கொடுக்கணும்? ஓ, இந்த இருக்குது. ரிசீவ்டு டோட்டலு சேஞ்சு கிவ். ஓகே கைஸ், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், டோட்டல் எவ்வளோ, நம்ம எவ்வளோ கொடுக்கணும் மீதி அப்படின்னு அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா 9.13 இருக்குது, அது கொடுக்கணும். சில்லறையாக பறக்கி போடுவோம் வாங்க. ஓகே, இப்போ எப்படி உங்களுக்கு இந்த சேஞ்ச் கொடுக்குறது? கேமுக்கு புதுசுனால ஒன்றும் தெரியல, சாரி. ஓகே, சைடில் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்னு இருந்துச்சுல, ஸ்பேஸ் அமுக்கணும், அதுதான் கொடுத்தேன். திருப்பி இன்னொரு அக்கா வந்துருக்காங்க, அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துடலாம். யாருமா நீ? இத்தனோண்ட காசுக்கு அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ சேஞ்ச் வாங்கணுமா? ஓகே, அதையும் எடுத்து கொடுத்துடலாம். நான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன், அப்படியே பார்த்துருங்க, ஸ்பீடாக போகும் வீடியோ. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு, அதனால நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடலாம். என்ன போடலாம்? இந்த இது போடுவேன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பாக்ஸ் டெலிவரி ஆகிருக்கும், அதை போய் எடுத்து அரேஞ்ச் பண்ணி ரேட்டை வந்து செட் பண்ணிடலாம் வாங்க. மேலே வந்து அப்பப்போ பெல் சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா, கஸ்டமர் இருக்கும் போதுலாம் நம்ம வந்து மற்ற வேலை செய்யக்கூடாதான். இது ஏதோ நோட் மாதிரி வந்திருக்கு. என்னென்னா, இப்போ நம்ம தப்பான காசு கொடுத்துட்டோன்னா அந்த இடத்துலையே திருப்பியும் நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணோன்னா மணி வந்து ரிட்டன் ஆயிடுமா, அதுதான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திடலாம், ஏன்னா கஸ்டமர் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால தான். ஓகே, ப்ராடக்ட்ஸ் திருப்பியும் காலி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரெட் ஆர்டர் போட போகிறேன், ஏன்னா அதுதான் என் கண்ணுக்கு வந்து கம்மி ரேட்டில் தெரியுது.
காய்ஸ் என்னை பொறுத்தவரையும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டான வீடியோ தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஒரு 20க்குள் 15 to 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு. என்னென்னா வர்றாங்க கஸ்டமர் அங்கங்கே பறந்து பறந்து வராங்க, திருப்பி எப்படி போவாங்க பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதான் வெளியே போய் ஒரு அக்கா வந்தாங்களா, அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். எங்கேயோ மேலே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. மேபி இந்த கான்செப்டில் அவங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிற மாதிரி. அப்போ இந்த மற்ற கஸ்டமர்லாம் எங்கே போவாங்க? திருப்பியும் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, பேக்ரவுண்ட்லாம் நிறைய சவுண்டு கேட்கும். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கைஸ் ஆகணும். ஏன்னா என்னோடய மைக் அப்படி இருக்குது. இந்த கேமில் வேறு என்ன அப்கிரேட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைசன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரோத் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல் வெர்ஷன் அவைலபிள் அந்த மாதிரி இருக்குல்ல. இதுதான் எனக்கு இந்த கேம்லேயே சுத்தமாக பிடிக்காதது. ஆனால் நம்மளால் இந்த குட்டி இடத்துக்குள்ளேயும் லைசன்ஸ்லாம் வாங்கி செல்ஃப்ஸ்லாம் வாங்கி நிறையா ப்ராடக்ட்லாம் விற்று அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்ட் 2 கண்டிப்பாக வரும், கவலைப்படாதீங்க. ஓகே காய்ஸ், வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இந்த கேமோட ப்ளஸ்ஸையும் மைனஸையும் சொல்ல போகிறேன். நான் மைனஸை சொல்லணுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட்ஸ்லாம் நிறையா வச்சுக்கலாம். அண்ட் இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே லென்த்தாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஷாப் இருக்கிற மாதிரி, அதுக்கு போட்டியாக இருக்கிற மாதிரி, இன்னொரு ஷாப்பில் நம்ம போய் இப்போ இந்த மொபைல் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி அப்படி இருந்திருக்கலாம். ஸோ இதோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதோட சீனரி நல்லாயிருக்கு. அண்ட் இதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பில் இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க.